Hi friends, good evening to all. BOI exam 2025 and 26க்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் எப்போ சார் இருக்கும், எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன் நம்ம வந்து எவ்ரிடே இந்த கொஷின்ஸை கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கிற மந்த்தை விட அட்வான்ஸாகவே அவங்க வந்து 1 மந்த்து பிஃபோராகவே அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு டூரேஷனே இல்லை. தென் அதே மாதிரி தான் இந்த டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு டூரேஷனே இல்லை, ஒரு 60 days தான் டூரேஷன் இருக்குது. இப்போ பிஜிடிஆர்பி படிச்சிருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, எக்ஸாம் வந்து போஸ்ட்மான் பண்ணுவாங்களா, அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியலை, என்ன அப்படின்னா டேட் நெருங்க என்ன அப்படின்னா ஒரு பயம். அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க, எந்த வித பொறியும் நினச்சி நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், எல்லாமே சக்ஸஸாக தான் பண்ண முடியும். அதனால் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதே ஒரு சிச்சுவேஷன் இந்த பிஓஐ எக்ஸாமுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து எவ்வொரு வீடியோவிலுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் இந்த பிஓஐ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ பட் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2025 உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இது ஒரு ஹை லெவல் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸாகவே இந்த பிஓ எக்ஸாம் எப்போ சார் வரும் வேகன்சி எவ்வளோ சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. இனியும் வந்து எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இப்போ வரைக்கும் நான் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தா அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே வெரி சிம்பிள், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். பிஓ எக்ஸாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி தான். கரெக்டான எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே எந்தெந்த யூனிட்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தா ஒரு 110+ மார்க் அப்படிங்கிற ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை மட்டுமே நீங்கள் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. இது டிகிரி லெவல், இதுக்கு செப்பரேட்டாகவே சிலபஸ் அப்படிங்கிறது வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. சிலபஸ் வைஸ் அதே கண்டென்ட்டை நீங்கள் டிகிரி லெவலில் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் என்ன அப்படின்னா நிறைய டெஸ்ட் பேஜஸ் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாகவே கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட்டுமே வரும். யூனிட் 1 to 6 ப்ளஸ் சைக்காலஜியுமே உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து இருக்கும். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணுவோம். டெஸ்ட் பேஜில் யாரெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும், டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால் வந்து டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஆல் டைமே அவைலபிளாக இருக்காது, ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அதுவுமே என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் அஸ் ஏ சர்வீஸ்க்காக பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும். வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானரில்
நவம்பரில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நவம்பருக்கு முன்னாலேயே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே இப்போ ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ எடிட் ஆப்ஷன் மட்டும் 13 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டில் இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூரேஷனே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நான் டூரேஷன் இல்லை, நான் ஃபஸ்ட்டே படிச்சிருக்கலாம் சார், ஸோ டூரேஷன் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது இப்போ பிஹெச்டிஆர்பிக்கு எப்படி டூரேஷன் இல்லையோ, டெட் எக்ஸாமுக்கு எப்படி டூரேஷன் இல்லையோ அதே மாதிரி தான் டூரேஷன் இருக்கும். ஸோ பட் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ கரெக்டான வேலை ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2025 இந்த எக்ஸாமில் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். வேக்கன்சி அவங்க டிஆர்பி ஆனுவல் பிளானில் மென்ஷன் பண்ணிருக்க வேக்கன்சி விட அதிகமான வேக்கன்சி வந்து ஸோ ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு ஸோ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒரு 30லேருந்து ஒரு 40 வேகன்சி வரைக்கும் இன்னுமே அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் இயர் 2023 நடந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 106 தான் ஜென்ரல் கேட்டகரிக்கே. 106லேருந்து 76 வரைக்கும் கேட்டகரிஸ் வைஸ் வந்து போஸ்டிங் அப்படிங்கிற வந்து போட்டுக்கிறாங்க. இது ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி ஜென்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, ஸோ உங்களுக்கு கீழே ஒரு நிறைய ஸ்கூல்ஸ் வந்துருக்கும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸோ ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36,000லேருந்து 1,60,000 வரைக்கும் இந்த சேலரி பேக்கேஜ். ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஜாப் அப்படின்னா இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தான். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெட்டில் பாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நோ நீட் ஃபார் டெட், நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி வித் பிஎட், டிகிரி வித் பிஎட் இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஸோ எலிஜிபிள் தான். இந்த டிகிரி வித் பிஎட்டில் பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி, ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணலாம். தென் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து மைக்ரோ பயாலஜி பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா மைக்ரோ பயாலஜினா அது ஈக்குவலன்ட் நம்ம சொன்ன சப்ஜெக்டில் எதுக்காச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற பாருங்கள். ஸோ ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோ பயாலஜினா சுவாலஜி இல்லைனா பயாலஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிஓக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஜிஓ இருக்குது அப்படிங்கிற ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ஸோ எலிஜிபிள் தான். தென் என்ன அப்படின்னா இன்டகிரேட் பிஎட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதனால் கரெக்டான வேலை நீங்கள் ஒரு ஷெட்யூல் வைஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இனி வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுவே நீங்கள் ரொம்ப லேட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அந்த 2025 இந்த பிஓ எக்ஸாம் தான். இந்த பிஓ எக்ஸாம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எப்போவாச்சும் தான் ஸோ கால்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறனால இயர்லி ஒன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வேக்கன்சி இருந்தால் தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுவுமே வேக்கன்சி கம்மியான வேக்கன்சி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஒரு 33 வேக்கன்சி தான் இருந்தது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90+ வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து நீங்கள் வந்து லேட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தான், ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு டெஸ்ட் பேஜ் ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஸோ படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பேஜோட ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா பிடிஎஃப் மோட் தான். ஷெட்யூல் வைஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசீவ் ஆகும். அட் சேம் டே ஈவினிங் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மெட்டு தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா டே டைமில் வந்து நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார், இந்த எக்ஸாம் என்னால் அட்டன் பண்ண முடியுமானா 100% பாசிபிள். இது பிடிஎஃப் மோட் தான். நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டெஸ்ட் பேஜ் அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் பிடிஎஃப். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த
இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷனும் ஸ்டடீஸை மட்டும் அப்புறம் படிச்சுக்கலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால எல்லா ப்ராசஸுமே குயிக்காக பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 70 80 டேஸ் கூட கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது டிகிரி லெவல் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால ஒரு கரெக்டான வேலை ஒரு ஷெட்யூல் வைஸ் ஃபாலோ பண்ண மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் ஒரு 2 இயர்ஸாக நீங்கள் வந்து பிஓ எக்ஸாமுக்காகவே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஸ்டடியில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா மட்டும்தான் ஒரு 110+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 110 மார்க் எடுத்துட்டாலே ஈஸியாக நம்மளால் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வேறு இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து டெஸ்ட் பேஜில் நம்ம செப்பரேட்டாகவே ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதனால் டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் ஷெடியூலில் மட்டும் ப்ளஸ் ஸ்டடி மெட்டில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஒரு 110+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிஓ எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி 40 17-20-25 நீங்கள் 40 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதர் கேட்டகரியில் வர்ற எல்லாருமே 45 வரைக்கும் எழுதிக்கலாம். 17-20-25 45 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக. ஸோ நம்ம சொன்ன கேட்டகரியில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் யாருக்காகவும் நீங்கள் லேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சு கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெரி சூன் அஸ் பாசிபிள். எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூரேஷன் நமக்கு இருக்காது. அந்த டைமில் நான் படிக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி எதுவுமே ஆக போகிறதில்ல. அதனால் கரெக்டான வேலை இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருமே இந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.